இப்போ சாரியை நான் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து நம்மளுக்கு நான் இப்போ காட்டுறது முந்தானை போர்ஷன்லேருந்து நான் காட்டுறேன். ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. மேலேயும் பார்ட்ரு, கீழேயும் பார்ட்ரு இந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ப்ளைனாக இருக்குது. சரிங்களா? நான் வந்து 3 மீட்டரில் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். 5 மீட்டரில் சாரீ வந்து நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஓல்டு சாரீ தான். ப்ளவுஸ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். 5 மீட்டரில் மட்டும் தான் சாரீ இருக்குது. இப்போ வந்து நம்ம அந்த முந்தானை போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு அடுத்த பார்ட் அந்த பார்டர் டிசைன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து டாப் போர்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம லைனிங் கிளாத்தை எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தில் 14 இன்ச்சஸ் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபோல்டிங்கில் இந்த கிளாத் வந்து இருக்குது. இப்போ நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு 14 இன்ச்சஸை நம்ம ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி இந்த கிளாத் வந்து ஒரு ஃபோல்டிங்கில் இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 4 சைடில் ஆப்போசிட்டில் கிளாத் இருக்கும். சரிங்களா? நம்ம சைடு வந்து மடிப்பு பக்கம் எல்லாமே வந்துடும். அடுத்து மேலே நம்ம ஒரு சின்ன கோடு போட்டுக்கலாம். இந்த கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக அப்படின்னா பிசுறு தெரியாமல் இந்த கிளாத் இருக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது வந்து கழுத்தோட அளவு. கழுத்தோட அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் அளவு வந்து பண்ணியிருக்கேன். 3 இன்ச்சில் நான் பண்ணியிருக்கேன். 3.5 இன்ச்சில் ஷோல்டரோட அளவு நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அதை மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ 3.5 இன்ச் அப்படின்னா ஒரு 3.25 இன்ச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கும் சேர்த்து தையலுக்கு நம்ம விடுவோம்ல, அந்த அளவும் சேர்த்து. அதுக்கப்புறமா நம்ம 3 இன்ச்சு கழுத்தோடு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவுலேருந்து கீழே ஒரு 5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அதை நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போடுறோம் அப்படின்னா, அதில் தான் நம்ம வந்து கழுத்தோட அளவு வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? அடுத்து நம்ம ஷோல்டருக்கு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கேருந்து கீழே நம்ம ஒரு 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதையும் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இந்த பாக்ஸில் வந்து நம்ம ஷோல்டரோட அந்த வளைவு போடுவோம் பார்த்தீங்களா, ஆம்கோலோட வளைவு, அதை நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா? அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து நம்ம கீழே டேப் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கரெக்டான ஆம்ஹோல் அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் நான் வந்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து 32 இன்ச்சிலேருந்து 34 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 30 இன்ச்சஸில் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து 34, 36 வரைக்கும் கூட நீங்கள் 7 இன்ச்சில் ஆம்ஹோல் வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளுக்கு டாப்போட அளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து நம்ம கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். லென்த்து வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஹிப்போட அளவு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 29 இன்ச்சஸ் வந்துச்சு. அதில் கால்வாசி நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம்ஹோலுக்கு ஒரு கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோட்டில் நம்ம மார்பு சுற்றளவு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் 30 இன்ச்சில் அதில் கால்வாசி மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹிப்போட அளவில் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். டாப்போட அளவு இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம ஆம்ஹோல் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆம்ஹோல் வரைக்குமே கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு 2 பீஸாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 பீஸாக கிடச்சதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த பீஸ் எடுத்துக்கலாம். அந்த பீஸில் நம்மளுக்கு கரெக்டாக 5 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்ராக்சிமேட்டாக நான் வந்து ஒரு 4.5 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணதுக்கப்புறமா அதையும் நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அந்த 5 இன்ச்சு நம்மளுக்கு தேவையில்லை. சரிங்களா? இது வந்து நான் பேக் நெக்குக்கு போடுறேன். உங்களுக்கு 5 இன்ச்சு இருக்கட்டும் அப்படின்னா நீங்கள் 5 இன்ச்சே நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதில் ஒரு வளைவு மட்டும் போட்டுட்டு நான் வந்து மீதி உள்ள கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு பேக் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. டாப்போட பேக் போர்ஷனில் நான் பீன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் ஒரு பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாக் பீஸ் வச்சு போட்டு அந்த 5 இன்ச் அதில் பதிஞ்சிருக்கும், அதெல்லாம் நான் அப்படியே ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன் பாக்ஸ் மாதிரி. இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க.
உங்களுக்கு முன் கழுத்து அளவு வந்து எந்த மாதிரி டிசைனில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் லைட்டாக ஸ்கேலப் இருக்கிற மாதிரி நல்லா வளைச்சி 2 ஸ்கேலப் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் பானெக் வீநெக் எதுனாலும் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து லைட்டாக ஸ்கேலப் வச்சுட்டு இப்போ நான் அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளும் கட் பண்ணி எடுக்கும்போது நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைன் வந்து அழகாக நீட்டாக வரும். நான் வந்து இதில் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணல. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் வந்து கேன்வாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி அளவில் கேன்வாஸ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிஃபாக இருக்கும், அவ்வளோதான். அடுத்து நம்ம சாரியோட கிளாத் எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம எதுனாலும் 2 போர்ஷன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் ஏதாச்சும் ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இந்த சாரி கிளாத்தை நல்லா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த டாப் போர்ஷன் ஃப்ரண்ட் பார்ட்டும் பேக் பார்ட்டும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம இந்த கிளாத்துக்கு மேலே போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் வந்து அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் லைனிங் கிளாத்து எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு வந்து நான் பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து பேக் போர்ஷன் இந்த கிளாத்லையும் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து இன்னொரு நம்ம அந்த பார்டர் நிறையா இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கிளாத்தில் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு 2 கிளாத்துக்கும் தேவையான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கழுத்து போர்ஷன் மட்டும் பேக் போர்ஷனுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கழுத்து மட்டும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கழுத்துக்குள்ளே உள்ள அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது நம்ம சிசர் வச்சு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆர்காட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தை உள்பக்கமாக நம்மளுக்கு ஈஸியாக திருப்புறதுக்காக நம்ம வந்து இந்த ஆர்காட் வந்து பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்போ நம்ம லைட்டாக திருப்பினதுக்கப்புறமா உள் சைடாக நம்ம லைனிங் கிளாத்தில் மிஷினில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல்லாக திரும்பினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல்லேருந்து ஹிப்பு வரைக்கும் இந்த பேக் போர்ஷனுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனுக்குமே அந்த ஸ்கேலப் டிசைனை வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம கழுத்தை வந்து திருப்பிட்டு அதுக்கடுத்து கீழே வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் பேக் போர்ஷன்லேயும் அதே மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். பேக் போர்ஷனில் வந்து நான் பின்னாடி கட்டுறதுக்காக நாட் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸஸாக உள்ள கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது நம்மளுக்கு டாப் போர்ஷனுக்கு தேவையான ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் நம்மளுக்கு 2மே ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம டாட் பிடிக்கணும். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பார்ட் எடுத்துகிட்டு ஷோல்டர்லேருந்து கீழே நான் எப்படி கிளாத்து காட்டுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 இன்ச்சுக்கு டாட் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ஒரு அரை இன்ச்சுக்கு நீங்கள் டாட் பிடிச்சா போதும். அடுத்து நம்ம லைனிங் கிளாத்துலேருந்து 4 சைடு இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிளாத்தை இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம டாப் போர்ஷனுக்கு எந்த மாதிரி போட்டோமோ 4 சைடு இருக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்கும் போட்டுக்க போகிறோம். ஸ்லீவோட உயரம் வந்து நான் 12 இன்ச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் லாஸ்ட்டாக கீழே வந்து சின்னதாக பிசுறு தெரிகிற மாதிரி இருக்குது, அதனால் லைட்டாக கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி மேலேயும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த பிசுறு கிளாத் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் 2 பக்கமும். இப்போது ஸ்லீவுக்கான கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம சைடு தான் ஃபோல்டிங் சைடு இருக்கணும். சரியா? அதில் நம்ம நடு பக்கத்தில் ஒரு 3 இன்ச் மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கை சுற்றளவில் பாதி நான் மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் 9 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 4.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நானும் அதே மாதிரி கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது மேலேருந்து நம்ம அந்த கர்வ் லைன் வந்து போடுவோம். ஸ்லீவுக்கான கர்வ் லைன் அந்த 3 இன்ச்சஸை தொடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த கர்வ் லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. அடுத்து அதுக்கு மேலேயே நம்ம வந்து டேப் வச்சு நம்ம கரெக்டான மெஷர்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸ்லீவோட பாதி அளவு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா கீழே நம்ம ஸ்லீவோட சுற்றளவு பண்ணியிருக்கோம்ல, அதோடு நம்ம இணைச்சிட்டு இப்போது நம்ம ஸ்லீவை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நடுவில் நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு ஆர்காட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைனிங் கிளாத்தில் 2 பக்கம் ஸ்லீவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கட் பண்ணது போக எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்திங்களா, அந்த சாரீ கிளாத்தில் அதில் நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்ம வந்து எந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்லீவ் வந்து எங்கே போடுறது விருப்பமோ நீங்கள் அந்த இடத்துல போட்டுட்டு ஸ்லீவ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. டாப் போர்ஷனுக்கு நம்ம எந்த மாதிரி பண்ணமோ
அதே மாதிரி நம்மளுக்கு ஸ்லீவை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைனிங் கிளாத்தையும் ஸ்லீவ் கிளாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து கீழேயும் நம்மளுக்கு படிமான தையல் எல்லாமே போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம லைனிங்கை பார்த்து திருப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா இப்போது எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு அழகான ஸ்லீவ் வந்து 2 பக்கமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்மளுக்கு டாப் போர்ஷன் 2 பக்கமும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஃப்ரண்ட் போர்ஷனில் மட்டும்தான் டாட் வந்து நான் பிடிச்சிருக்கேன் சரிங்களா. அடுத்து நம்ம ஷோல்டரை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறமா ஸ்லீவையும் நம்ம வந்து வளைச்சி ஃபுல்லாக நம்ம 2 பக்கத்துக்குமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஃபுல்லாக டாப் போர்ஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பாட்டம் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து ஃப்ரண்ட் நெக்கில் வந்து அழகாக வந்திருக்கு பாருங்கள். அடுத்து ஆல்ரெடி உள்ள லைனிங் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பாட்டம் போர்ஷனுக்குன்னு நம்மளுக்கு நிறைய இருக்கும் அந்த கிளாத்து. நம்ம அதை எடுத்துக்கலாம். அதை வந்து நம்மளுக்கு 2ஆக கட் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 2 பார்ட்டில் ஸ்கர்ட் பார்ட் நம்மளுக்கு தேவைப்படும் பார்த்திங்களா, அதை வந்து நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்றா நான் போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடில் வந்து 4 சைடில் இருக்கும். நம்ம சைடு வந்து ஃபோல்டிங் சைடில் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா மேலே உள்ள கிளாத்தை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஹிப்போட அளவு இருக்குது பார்த்திங்களா, அதை நான் வந்து அப்படியே வச்சுக்கிறேன். பாதி அளவு நம்ம வச்சுட்டு ஹிப்போட பாதி அளவு மடித்து நம்ம வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து சைடாக அந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். ட்ரா பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது அந்த ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு அழகாக வந்திருக்கும். நம்மளுக்கு வந்து ஹிப்புக்கு வந்து இணைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நம்மளுக்கு 2 சைட்லேயும் ஸ்கர்ட் பார்ட் வந்து கிடச்சிருச்சு லைனிங் கிளாத்தில். இப்போ கீழே வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருக்குது பார்த்திங்களா பிஸ்ட் கிளாத்தில், அதை வந்து நீங்கள் கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டாப் போர்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான 2 போர்ஷன் இருக்கும் ஸ்கர்ட் பார்ட் போர்ஷன். அதில் 2 பக்கமுமே நான் எப்படி காட்டுறனோ அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஸ்டிச் பண்ணி திருப்பியிருக்கேன் பாருங்கள் கிளாத்தை. நம்மளுக்கு வந்து உள் சைடில் வந்து பிசுறு எதுவுமே தெரியாது. நான் 2 பக்கமும் காட்டுறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து உள் சைடு வந்து பிசுறு எதுவுமே கிடைக்காது, தெரியாமல் இருக்கும் சரிங்களா. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மீதி உள்ள சேரீ கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம சேரீ நம்ம எப்படி மடிப்போமோ அதே மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. மேலேயும் பார்டர் இருக்குது, கீழேயும் பார்டர் இருக்குது. மற்றது எல்லாம் ஃபுல்லாக மடிப்பு கிளாத்தில் நான் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போது நம்மளுக்கு எந்த சைடில் பார்டர் நல்லா இருக்கோ அந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஓல்டு சேரீ தான் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் நான் வந்து ஒரு 38 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள அந்த பார்டர் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இந்த ஃபுல் சேரீ கிளாத் இருக்குது பார்த்திங்களா, நம்ம ஃபுல்லாக தானே நம்ம மடித்து போட்டிருக்கோம். இந்த கிளாத்தை நம்ம வந்து 2ஆக பிரிக்கணும். ஏன்னா பேக் போர்ஷனுக்கும் ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் தனித்தனியான ஸ்கர்ட் பார்ட் வந்து நம்மளுக்கு வேணும். அதனால் நம்மளுக்கு இந்த கிளாத்தை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் ஒரு போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே இருக்க ஒரு போர்ஷனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்கர்ட் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதில் நம்ம ப்ளீட்டட் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து கீழ்ப்பக்கம் ஒரு 2 இன்ச் வர மாதிரி, மேல் பக்கம் ஒரு 1 இன்ச் வர மாதிரி நான் வந்து கிளாத்தை ஒன்றா நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து பின் வச்சு செக்யூர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் பின் அந்த குண்டூசி பின் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணேன். அது வந்து நிறைய பின்ஸ் வந்து எனக்கு காணாமல் போயிடுச்சு. அதே மாதிரி நான் ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு மறு தடவை யூஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து எனக்கு ஸ்டிஃபாக குத்த மாட்டேங்குது சரிங்களா கிளாத்தில். அதே மாதிரி அதனால் நான் வந்து மிஷின் ஊசி இருக்குது பார்த்திங்களா, சின்ன மிஷின் ஊசி, அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வரும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு தேவையான ப்ளீட் செட்ஸ்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். இதை பற்றி தெளிவான வீடியோ வந்து நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபுல் சர்க்கிள் வீடியோவும் இருக்குது, ப்ளீட்டட்ஸும் இருக்குது சரிங்களா. இப்போது இந்த மாதிரி நம்ம ப்ளீட்டட்ஸ் வந்து வச்சாச்சு. இப்போது நம்மளுக்கு ஒரு பக்கத்துக்கான ஹிப் அளவு அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே, கரெக்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளீட்டட்ஸை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க.
இப்போ நம்மளுக்கு அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக ப்ளீட்டட்ஸை. அயர்ன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லைனிங் கிளாத்து டாப் போர்ஷன் எல்லாமே ஸ்டிச் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ எப்படி காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி டாப் போர்ஷனோட இன்னொரு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் இன்னொரு ஸ்கர்ட் பார்ட்டை ப்ளீட்டட் வந்து வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சைட் ஜாயிண்ட்லாம் எல்லாமே பண்ணிடலாம். ஸ்லீவு ஃபுல்லாக நம்ம சைட் ஜாயிண்ட் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளீட்டட் குர்த்தி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ரோப்லேயும் நம்மளுக்கு லட்கன் டிசைன் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரோப்பில் உங்களுக்கு லட்கன் டிசைன் வந்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். சரிங்களா? அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.